நேயர்களே, இஸ்ரேலிலிருந்து இன்றைக்கு மக்கள் சாறை சாறையாக வெளியேறுகிறார்கள். அதுல இஸ்ரேலிலிருந்து யூத மக்கள் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து தாங்கள் படுகிற பாடுகளுக்கும் அவமானங்களுக்கும் தமது நாடே சிறந்தது என்று திரும்பி வரும் எண்ணிக்கையும் பார்க்கிறோம். 60% மக்கள் திரும்பி வந்தாலும் 87% யூதர்கள் அந்த நாட்டில் இருந்து வெளியேறுகிறார்கள். இன்னைக்கு நாம பார்ப்போம். இதற்கு என்ன காரணம்? காசாவில் வெடித்த போரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்களுடைய மிக முக்கியமான முடிவுக்கு இது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்று சர்வதேசத்தின் செய்திகள் சொல்கிறது. வெளிநாட்டில் வசிக்கும் மற்றொரு யூத குடும்பத்துக்கு அந்த நிகழ்வுகள் ஒரு அவமானங்கள், தாங்கள் யூத எதிர்ப்பும் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தி இருக்கிறது. நான் இப்ப சொன்னேன், 60% இங்க வர்றாங்க, 87 பேர் வெளியே போறாங்க. ஆக வெளியேறுவோர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இஸ்ரேலுக்குள்ள வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை குறைகிறது. இது பிபிசியினுடைய களப்பதிவில் செய்தி. பிபிசி மட்டுமல்ல, உலகின் பல்வேறு செய்திகளினுடைய இது ஒரு சமகால செய்தி. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, இஸ்ரேலிருந்து வெளியேறக்கூடிய மத்திய புள்ளியியல் அலுவலகத்தினுடைய இன்ஃபர்மேஷன், அதனுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தற்போது நாட்டை விட்டு வெளியேறும் மக்களின் எண்ணிக்கை இஸ்ரேலுக்குள் வரும் மக்களை விட ரொம்ப அதிகமாக வருவதாகவும், மத்திய இஸ்ரேலில் ரமல்லா நகரத்தில் இருந்து ஒரு ஃபேமிலி வெளியேறுது. அந்த ஃபேமிலி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் 15வது குடியிருப்பில் இருக்கோங்க. நாங்கள் இப்போ கனத்த இதயத்தோடு அட்டைப்பட்டிகளில் நாங்கள் அடைத்து எங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒட்டாவா கனடா என்று லேபிள் ஒட்டப்பட்ட நாங்கள் இப்போ கனடாவுக்கு போகிறோம். ஏன் நீங்கள் கனடாவுக்கு போறீங்க? கையில் 7 மாத குழந்தை இருக்கிறது. அவர்களுக்கு உணவளித்து கொண்டே அந்த பெண் அந்த பேட்டியில் சொல்றா. அவர் என்ன சொல்றாருன்னா, இடமாற்றம் என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். நாங்கள் இங்கிருந்து போக போறோம். ஏன்? இஸ்ரேலை விட்டு செல்லும் பல யூதர்கள் பயன்படுத்தும் சொல் டிஸ்பிளேஸ்டு, பெர்மனண்டா இல்லை, நாங்கள் இப்போ போக போறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் திரும்பி வரலாம் என்ற நம்பிக்கையை இது காட்டுகிறது என்றும் அந்த செய்தி சொல்கிறது. ஆனா வெளியேறுதல் என்ற சொல் தாயகத்தை அவங்க முழுமையாக பிரிந்து செல்கிறோம் என்ற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. வரலாம் அல்லது வராமல் போகலாம். இப்போ இந்த மக்கள் அதிகமாக வெளியேறுவதற்கான காரணம், 2023 ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு முன்பே அந்த மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வெளிநாடு செல்வதை பற்றி யோசித்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் தான் ஒரு குடும்பம் சொல்லுது, இந்த தாக்குதல் எங்களுக்கு அந்த எண்ணத்தை ரொம்ப வலுப்படுத்தின. இப்போ நாங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான இது சரியான நேரம் என்று முடிவு செஞ்சிட்டோம் என்னன்னு அந்த டீச்சர், ஒரு அம்மா, அது வேறு ஒரு குடும்பம் சொல்கிறாங்க. வெளியேறக்கூடியவர்களுடைய ஒவ்வொரு பேட்டியும் நான் இப்போ உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பமும் என்னுடைய பிள்ளை, அந்த பொண்ணு பேர் ஷீனா, வேறு விதமான வாழ்க்கை பெறணும் அப்படின்ட்டு நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் அந்த வீட்டினுடைய வசதியை தாண்டி ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு ஏங்குகிறோம். அப்படின்னா இஸ்ரேலில் அமைதி இல்லை. அவர்களது கடைசி பொருட்களை பெட்டிகளில் அடைச்சிக்கிட்டே அவங்க சொல்றாங்க, இங்கே எங்களுக்கு அமைதி இல்லை என்பதை அவர்கள் சுட்டுகிறார்கள். ஏன் அமைதி இல்லை அப்படின்னும் பின்னால் வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். கனடாவுக்கு அவர்கள் இடம்பெயர திட்டமிடும் போது அவர்கள் அங்கு சென்று பார்த்து, அவருடைய பல நண்பர்களும் ஏற்கனவே கனடாவில் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கு புதிய மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவை இல்லை என்று கனடாவுக்கு செல்லக்கூடிய புலம்பெயரக்கூடிய பலர் நினைக்கிறார்கள். ஆனால் நான் பெருமையா யூத சியோனிஸ்ட் தான். ஆனால் என் மக உலகத்தில் எங்கேயும் தன்னை ஒரு யூத பெண் என்று அடையாளப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறார். அந்த அளவிற்கு உலகம் முழுவதும் யூதர்களுக்கு எதிரான வெறுப்பை மக்கள் அதிகரித்து வருவதும் இந்த செய்தியில பார்க்கிறோம். அவ யூத பெண்ணா பார்க்காம தன்னை ஒரு மனுஷியா பார்க்கணும்னு நினைக்கிறார். இஸ்ரேலை விட கனடாவில் எங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும், என் பொண்ணுக்கு கிடைக்கும். இஸ்ரேலில் உள்ள தீவிர மத கோட்பாட்டை பின்பற்றுபவர்கள் மீதுதான் முழு கவனமும் இந்த அரசு செயல்படுகிறது. இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகள்
கடினமாக உழைத்து பொருளாதாரத்துக்கு பங்களிக்கும் எங்களை போன்ற மக்களை அவங்க ஆதரிக்கிறது இல்லை. நாங்க பெரும்பான்மையாக இருக்கிறோம். அதுக்குள்ள பல சாதி இருக்கு. ஆனா எங்களை யாரும் கவனிப்பது கூட இஸ்ரேல் அரசு இல்லை. ஆகவே பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடைய கூட்டணி அரசை பத்தி அவங்க சொல்லும்போது, இந்த அரசு வரலாற்றில் மதச்சார்பு, அது மட்டும் இல்லாமல் சியோனிச ஆதரவு கடுமையான கொள்கை கொண்டதாகும். இந்த ஆதரவுக்கு தீவிர வலதுசாரிகள் எல்லா விதத்திலும் ஆதரவு கொடுத்து செல்வாக்கு செலுத்துவதும் எங்களுக்கு பிடிக்கல. இஸ்ரேலில் வாழ்வது ஒரு பெரும் சவாலுங்க. இஸ்ரேல் மக்கள் உணர்கிறார்கள். ஏன்னா அக்டோபர் 7க்கு முன்பு எங்களுடைய எதிர்காலம் நம்பிக்கை அளிப்பதாக எப்போதும் தோன்றவில்லை. அக்டோபர் 7க்கு அப்புறம் முழுமையாக நாங்கள் நம்பிக்கை இழந்துட்டோம். காசா போர் தொடங்கிய போது வாழ்க்கை மிக 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 கடினமாகிவிட்டது. பாருங்க, வாரத்துக்கு ஒரு முறை ராக்கெட் சத்தம், தாக்குதல் குறித்து எச்சரிக்கை, சைரன் ஒலி ஒலிக்கும் போது நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக பாதுகாப்பு அறையை நோக்கி ஓடுகிறோம், விரைந்து செல்கிறோம். முடிவே தெரியாத இந்த போர்ல எங்க குழந்தைகளை வளர்ப்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமா? 1 மணி நேரத்துக்கு முன்பு கூட இந்த இடத்துக்கு பக்கத்துல ராக்கெட்டுகள் வீசப்பட்டது. எங்களை சுற்றி துக்கமும் துயரமும் தான் நிறைந்திருக்கிறது என்கின்றார் அந்த யூதர்கள், யூத பெண்மணிகள் அனைவரும் சொல்கிறார்கள். காசாவில் ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்கள் இஸ்ரேலை நோக்கி, அதாவது இன்றைக்கு சொல்ல வந்தால் ஏமனுடைய ஹவுதிகள் இஸ்ரேல் நகரங்களை நோக்கி வீசும் ராக்கெட்டுகளுடைய எண்ணிக்கை போர் தொடங்கியதிலிருந்து ரொம்ப அதிகரித்து வருகிறது என்றும் இஸ்ரேல் மக்கள் குறிப்பிடுகிறார்கள். போருக்கு முன்பே இஸ்ரேலிய சமூகத்தில் வன்முறை அதிகரித்தது என்றும் அவர்கள் கவலை செய்கிறார்கள். அக்டோபர் 7, 2023க்கு முன்னே இஸ்ரேல்ல வன்முறைகள் அதிகரிப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வன்முறையை பற்றி அந்த மக்கள் சொல்கிற போது, சாலைகளில், பொது இடங்களில், குடியிருப்புகள், அபார்ட்மெண்ட்ஸ் எல்லா இடங்களிலும் ஆக்ரோஷமான நடத்தை பரவுனதுங்க. இத போர் மறுபடி மிகவும் மிகவும் அதிகரித்திருக்கிறது என்றும் அந்த யூத மக்கள் சொல்கிறார்கள். இதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் சொன்னேன். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் தரவுப்படி 2024 அங்குள்ள சாலை விபத்தினுடைய மரணங்கள் 2023 விட 22% அங்கே அதிகரித்துள்ளது. இந்த சாலை மரணத்திற்கு என்ன காரணம்னா அவருடைய உளவியல் மனநிலை என்றுதான் இஸ்ரேலில் பெரும்பான்மையான பொதுமக்கள் சொல்கிறார்கள். 2023 அக்டோபர் 7 தாக்குதலில் இஸ்ரேலியர்களினுடைய உணர்வுகளையும் அவர்களின் நடத்தைகளையும் ஆழமாக பார்த்த ஜெருசலேம் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு மையம்தான் இந்த கருத்தை ரொம்ப ரொம்ப தெளிவா தெரிவிக்கிறாங்க. 2024 ஜூன் மாதத்தில் பெண்களுக்கான பாலின சமத்துவ தொடர்பான நாடாளுமன்ற குழு தொடங்கியிருந்த குடும்ப வன்முறைகள் அந்த நாட்டில் ரொம்ப 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 அதிகரித்து வருவதாகவும் இஸ்ரேலுடைய அந்த அரசு அல்ல தனித்துவமான அந்த கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அல்லாம போருக்கு பின் மன உளைச்சலோடு வீடு திரும்பும் ஆண்கள் பல தற்கொலைகிறார்கள். இன்னும் முழு குடும்பத்தையும் இது பாதிக்கிறது. வன்முறை நடத்தைகள் அடக்கப்பட்டு சிகிச்சை இல்லாமல் இருக்கிறது. பெண்கள் சில விஷயங்களை புகார் செய்ய வெட்கப்படுகிறார்கள் என்று மதர்சா தி ஃப்ரெண்ட் என்ற ஒரு இஸ்ரேலிய நாடாளுமன்ற அமைப்போடு இவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். 2023 அக்டோபருக்கு பின்பு தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பென்கவீர் துப்பாக்கி சட்டங்களை தளர்த்திட்டார். இதனால என்ன நடக்குது? இதன் விளைவாக இஸ்ரேல்ல துப்பாக்கி உரிமைகள் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் அதிகரித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய மீடியாக்களின் தகவலின்படி 4 லட்சத்திற்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்துள்ளன. அவற்றில் பாதிக்கும் மேற்பட்டவை நிபந்தனைகள் ஒப்புதலை பெற்றதாகவும் இஸ்ரேலிலிருந்து வருகிறது. இந்த மாதிரி இத்தாமர் பென்கவீருக்கு துப்பாக்கி கொடுத்தனால ஆயுத கலாச்சாரம் தெருக்களில் அதிகரிக்கும், துப்பாக்கியின் மூலமாக வன்முறை தூண்டலாம் என ஜெருசலேம்
பாதுகாப்பு வெளியுறவு மையம் JCSFA கவலைகளை பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த மக்கள் வெளியேறுவதற்கு இதெல்லாம் காரணம். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் நாட்டை விட்டு செல்றோம். வேறு காரணங்கள் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. இதை தாண்டி இன்னும் சிலர் சொல்கிறார்கள், அத்தியாவசிய பொருட்களுடைய செலவு ரொம்ப உயர்ந்துட்டுங்க. இந்த போர் தொடங்கியதிலிருந்து ஒரு பொருளையும் வாங்க முடியவில்லை, தொழில்கள் நசிந்து விட்டது, இறக்குமதியும் இல்லை, ஏற்றுமதியும் இல்லை, அரசுக்கு கூடுதல் வரி செலுத்த வேண்டியுள்ளது. இந்த வருஷம் ஆரம்பத்திலே முக்கிய உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் விலை உயர்வை அறிவிச்சுங்க. 2025 உலகம் முழுவதுமே இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆண்டு ஏப்ரலில் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு OECD வெளியிட்ட அறிக்கையில், அதை இஸ்ரேலில் தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம், இஸ்ரேலில் உள்ள விலை, பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் உள்ள நாடுகளிலே மிக அதிகமாக இங்குதான் விலைவாசி இருப்பதாகவும் அந்த செய்தி வெளியிட்டுகிறது. இஸ்ரேலில் டாக்ஸ் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த டாக்ஸை பற்றி பார்த்தா 2025 ஜனவரியில் மதிப்பு கூட்டு வரி வேட் 17% 18% உயர்ந்திட்டது. ஒன்று, பொதுத்துறை ஊழியர்களுக்கான தற்காலிக சம்பள குறைப்பு அறிவிக்கப்பட்டது. தனியார் துறையில் பணியாற்றும் கூட இதனால பாதிக்கப்படலை, அரசில் இருக்கிறவங்க ரொம்ப பாதிப்பு கிடைத்தனர். இதை மேற்பார்வையிட 2023 அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பே இஸ்ரேலை விட்டு வெளியோர் எண்ணிக்கை உயர்ந்ததாகவும் அந்த நிறுவனம் 2022 ஆண்டுக்கு 400 இடமாற்றங்களை கையாண்ட நிலையில் 2023 நடுப்பகுதியில் 700 அது தாண்டியதாகவும் இன்றைக்கு அது ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நாட்டை விட்டு தொடர்ந்து வெளியேறுவதாகவும் சொல்கிறது. 2023 ஒரு நீதித்துறை சீர்திருத்தம் நெருக்கடி வெடித்தது. இதுல பெரிய போராட்டங்கள் நடந்தன. பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகுடைய அரசு இஸ்ரேல் உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை குறைத்து நீதிபதிகளுடைய நியமனங்களில் அரசின் கட்டுப்பாட்டை அதிகரிக்கும் சீர்திருத்தங்களை அமல்படுத்தியது. அந்த நாட்டில் பெரும் போராட்டத்தை அதிகரித்தது. நீதிபதிகள் அரசியல் மற்றும் கொள்கைகள் முடிவுகளில் அதிகமாக தலையிடுவதாக பெஞ்சமின் நெத்தானியாகு அரசு நீதிமன்றத்தினுடைய தனது அதிகாரத்தை அவரது ஆதரவாளர்கள் அதற்காக வாதிட்டார்கள், அரசு எடுத்தது. இந்த விமர்சனங்கள், இந்த சீர்திருத்தங்கள் இஸ்ரேலின் ஜனநாயகத்துக்கு பெரும் ஆபத்து என்று மக்கள் கருதுகிறார்கள். நாங்கள் இங்கே நாட்டிலிருந்து வெளியே போக உதவுவர்கள் பெரும்பாலானவர்கள் தொழில்முறை நிபுணர்கள். அவங்க எந்த நாட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க இஸ்ரேல் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா போன்ற நாடுகளுக்கு யூத மக்கள் சாறை சாறையாக வெளியேறுகிறார்கள். அவர்கள் அங்கே போயிட்டு ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் இஸ்ரேல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் தரவுப்படி 2024 கடந்த வருஷம் கடந்த 10 ஆண்டுகளில் முதல் முறையாக உயர்நுட்ப தொழில்நுட்ப துறையில் பணியாளர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறது. இது ரொம்ப முக்கியங்க. நான் மறுபடியும் அந்த செய்தி உங்களுக்கு சொல்றேன். 2024 இஸ்ரேலுடைய டெக்னோக்ராட்ஸ் பணியாளர்கள் எண்ணிக்கை இஸ்ரேலிருந்து அதிகமாக வெளியேறி இருக்கிறாங்க. அதனால இஸ்ரேலில் ஆட்கள் பற்றாக்குறை. 2023 அக்டோபர் முதல் 2024 ஜூலை வரை 8300 உயர் தொழில்நுட்ப ஊழியர்கள், அதாவது அந்தந்த துறையின் 2.1% பணியாளர்கள் ஓராண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தில் இஸ்ரேலை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். 2023 போர் ஆரம்பித்தது முதல் 2024 வரை இஸ்ரேலை விட்டு வெளியேறிய குடிமக்களின் எண்ணிக்கை 82,700, புதிய குடியேறிகளின் எண்ணிக்கை 60,000 தான். நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டா? வந்தவங்க கொஞ்சம், போனவங்க நிறைய. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இஸ்ரேல் உருவாகி 77 ஆண்டுகளில் முதலாக இது நடக்கிறது என்று யூத கொள்கை ஆராய்ச்சி நிறுவனத்தின்
ஈரோப்பிய யூத மக்கள் தொகை பிரிவு தலைவர் பேராசிரியர் செர்ஜியோ டெல்லோ பெர்கோலா கூறுகிறார். 1950லையும் 1980களிலும் சில காரணங்களுக்காக மக்கள் டிஸ்பிளேஸ் ஆனாங்க. இதுக்கு பொருளாதாரம் ஒரு காரணமாக இருந்தது. அது பொருளாதாரம் மட்டும் பல காரணங்களால அவர்கள் வெளியேறினதாகவும் செர்ஜியோ டெல்லோ பெர்கோலா கூறுகிறார். ஆனால் இன்னைக்கு 2025 இந்த போக்கு தொடரும் என்று அவர் நம்புகிறார். ஆனால் முன்பு போல் தீவிரமாக இருக்காது என்றும் அவர் கூறுகிறார். நாங்கள் எப்போதுமே இஸ்ரேலுக்கு குடியேற விரும்பினோம், ஆனால் எங்கள் மூத்த மகள் கல்வியை முடிக்கும் வரை காத்திருந்தோம் என்று ஒருத்தர் சொல்றார். அதே சமயம் அக்டோபர் 7 முன்பே யூத விரோதம் வளரத் தொடங்கியது. அதற்கு பிறகு அது வேகமாக உயர்கிறது. உலகம் முழுவதும் யூதருக்கு எதிரான போக்கு அதிகரிக்கிறதுங்கிறாங்க. அக்டோபர் 7க்கு முன்னே எங்க சமூகத்துல ஆண்கள் வெளியே செல்லும் போது கிப்பா அணிவதை நிறுத்தி விட்டார்கள். ஏன்னா யூதர் என்று கண்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக. இரவில் நானோ அல்லது என் மகள்களோ வெளியே செல்ல பாதுகாப்பு இல்லை என்கின்றார் ஒரு யூத பெண்மணி. அவருடைய பெயர் சிம்ஹா. பலஸ்தீனத்தை விடுவிக்க வேண்டும் என்று எழுதிய பதாகைகளை பிடித்ததை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர்கள் அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு முறை எனது மக கூட ரொம்ப அழுதபடி வீடு திரும்பிய சம்பவமும் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு எனக்கு வலிச்சது. நான் ஒருபோதும் அந்த நாட்டுக்கு திரும்ப போவதில்லை. பலஸ்தீனத்தை விடுவிக்க வேண்டும் என்று எழுதிய டிஷர்ட் அணிந்த ஒருவர் என்னை ரொம்ப கோபமாக பார்த்தார் என என் மகள் சொல்றார். ஆக உலகம் முழுவதும் யூதர்களுக்கும் தெரியாத அளவிற்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது. அது அவளுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியது என்று அந்த சிம்ஹா என்ற பெண் கூறுகிறார். அது சமயம் மான்செஸ்டரில் உள்ள ஒரு யூத ஆலயத்தின் வெளியே கூட சமீபத்தில் பல தாக்குதல்கள் நடந்தன. பழைய வீட்டுக்கு மிக அருகிலும் அதில் ஒருவர் தான் வேலை செய்த சூப்பர் மார்க்கெட்டின் வழக்கமான வாடிக்கையாளராக இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகிறது. போரின் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இஸ்ரேலியர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதுல பணம் சம்பாதிக்கவோ பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அவர்கள் வெளியேறினர். ஆனா நான் அவர்கள் உடன்படவில்லை. நிச்சயமாக இஸ்ரேலில் ராக்கெட் தாக்குதலுக்கான சைரன் ஒலித்தால் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லக்கூடியது. தொலைபேசியில் செய்திகளை பார்ப்போம், அலாரம் முடிந்ததும் வெளியே வருவோம். இது தொடரக்கூடிய ஒரு சம்பவமாக இஸ்ரேல் இருக்கு. நாங்கள் இஸ்ரேலுக்கு கடமைப்பட்டிருப்பதாகவும் காசாவில் வேறு இடங்களில் போர் முனைக்கு அழைக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்றும் அவர் குறிப்பிடுகிறார். 2 சகோதரர்கள் காசாவில் பல மாதங்களாக பணியாற்றினாங்க அந்த குடும்பத்தில். இது எங்க யூத அடையாளத்துடன் இணைவதற்கு ஒரு பகுதி. அதே சமயம் பழைய வாழ்க்கை, நண்பர்கள், மகள்கள், பேர குழந்தைகள், பெரிய வீட்டை நினைத்து சில நேரங்களில் ரொம்ப வருந்துவதாகவும் அவர் கூறுகிறார். ஒரு அமைதியற்ற சூழல் அங்கே உருவாகி இருக்கிறது. தாங்கள் வாழ்வதற்கு இஸ்ரேலை தேர்ந்தெடுத்தாலும் இன்னும் என் மனம் மான்செஸ்டரை சேர்ந்தவளாகவே உணர்கிறேன். என் கணவர் மொரோக்கோனோவாக உணவுகிறார் என்று குறிப்பிட்டார். இப்படி இஸ்ரேல்ல மக்கள் வெளியேறுவதற்கான காரணங்கள் பலதாக இருந்தாலும் அக்டோபர் 7, 2023க்கு பின்பு அந்த நாட்டில் மக்கள் வெளியேறுவதற்கு சைரன் ஒளி, ராக்கெட், பாதுகாப்பற்ற சூழல். 2வது, அதிதீவிர சியோனிச மத தீவிரவாதத்தை அம்மக்களில் பலர் விரும்பவில்லை. 3வது, நாட்டின் ஏற்படுகிற பல தரவுகள் அமைதியற்ற மனநிலையை பொது சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக்சிடென்ட், போதை, துப்பாக்கி சூடு. 4வது, விண்ணை தொடும் விலைவாசி. இன்னும் அது அதிகரிக்கத்தான் செய்யும். பாதுகாப்பற்ற ஒரு மண்டலம். மீண்டும் அறிவான அந்த சமூகம் நினைக்கிறது, இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகளால் நம்மை சுற்றி ஆளுகிற அரபுகள் நம்மை விட இராணுவ பலத்தில் அதிகமாகவோ சற்று குறைவாகவோ அல்லது சமநிலையிலோ இருக்கிறார்கள். ஈரான் போன்ற நாடுகள், பக்கத்தில் துருக்கி, எகிப்து, இப்படி ஏமன், பலஸ்தீனத்தில் போராடும் ஹமாஸ், லெபனானிலுடைய ஹிஸ்புல்லா, ஈராக், சிரியா, இவர்களையெல்லாம் நாம் சந்திப்பது எப்படி என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். தற்போதைய ஒரு அமைதி ஏற்பட்டாலும் நீண்ட காலத்திற்கு இது எங்களுக்கு சமமாக ஆகாது. இந்த நாட்டில் வாழ்வது ஆபத்து என்பதனால்தான் 83,000 குடும்பங்கள் வெளியேறிவிட்டார்கள். ஒரு குடும்பத்துக்கு கொஞ்சபட்சம் ஒரு 3 பேர்னு பார்த்தா கூட 2 லட்சம், 2.5 லட்சம், 3 லட்சம் போயிட்டாங்க.
ஆனால் உள்ள ஒரு 60,000 பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் வெளியேறினவங்க 83,83,000 குடும்பங்கள். அதில் உயர் தொழில்நுட்பம், ஆர்என்டி, ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், டெக்னோக்ராட்ஸ், பல துறைகளும் உள்ளவர்களுடைய வெளியேறுவது 2 விழுக்காடுங்கிற அளவிற்கு அது அதிகரித்திருப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய கவலை. அவர்கள் காலகாலத்திற்கும் இனி இந்த நாட்டின் நிலையை நினைப்பார்கள். வேறு ஒரு உலகத்தில் அவர்கள் செட்டில் ஆயிடுவாங்க. கனடா, ஒட்டோவா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இவர்களுடைய அறிவை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். இப்படித்தான் அவர்கள் ஃபேரோன் மன்னன் இவர்களை அடிமைகளாக பயன்படுத்தினார். நல்ல வேலை செய்யக்கூடியவர்கள், ஆற்றலோடு இருந்தவர்கள். 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுடைய கடின உழைப்பையும் திறமையும் கண்ட ஃபெரோன் ஒரு ஸ்லேவாக வைத்து, இப்படித்தான் சொல்கிறது வேதம், ஆபிரகாமுடைய வழித்தொன்றர்களாக வந்த இவர்களை மோசே மீட்டு வந்தார் என்று சொல்கிறது. மீண்டும் அந்த வரலாறு திரும்புகிறதா? மீண்டும் இவர்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறது. என்ன சொல்கிறது? இதுதான் வரலாற்று புதினத்தோடு மீண்டும் அடுத்து உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.